வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வன்னியர் சங்கம் ஏற்பாடு செய்த சித்திரை முழு நிலவு நாள் பெருவிழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அடுத்தடுத்த மாநில அரசுகள் வன்னியர் சமூகத்தை வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர்களின் உண்மையான தேவைகளை புறக்கணித்ததாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகமாக இருந்த போதிலும் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு மோசமான நிலையில் வாழவும் தினக்கூலிகளாக வேலை செய்யவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை மீறி வன்னியர்களை ஏமாற்றினார் என்றும் அன்புமணி மேலும் குற்றம் சாட்டினார். கடந்த கால தேர்தல் வெற்றிகளில் திமுக வன்னியர் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளை பெரிதும் நம்பியிருந்ததை நினைவு கூர்ந்த அன்புமணி, சமூகத்தின் நிலையான அரசியல் ஆதரவு அர்த்தமுள்ள வளர்ச்சி அல்லது பிரதிநிதித்துவாக மாறவில்லை என்று விரக்தியை வெளிப்படுத்தினார். தற்போதைய சட்டமன்றத்தில் கூட 23 M.L.க்கள் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். சாதி கணக்கெடுப்பு நடத்த மாநிலத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற முதலமைச்சரின் கூற்றை பாமக தலைவர் விமர்சித்தார். இது ஒரு தவறான அறிக்கை என்று கூறினார். சட்டநாதன் மற்றும் அம்பசங்கர் கமிஷன்கள் போன்ற வரலாற்று உதாரணங்களை அவர் மேற்கோள் காட்டினார். அவை கடந்த காலங்களில் இதே போன்ற கணக்கெடுப்புகளை நடத்தின. இந்த கமிஷன்களின் பரிந்துரைகளை திமுக தேர்ந்தெடுத்து செயல்படுத்தியதாகவும் அருந்ததியர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் வன்னியர்களுக்கு 13.1% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான திட்டத்தை நிராகரித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் பாமக நிறுவனர் எஸ். ராமதாஸ் செயல்படாத கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். அவர்கள் முடிவுகளை வழங்க தவறினால் எம்எல்ஏக்கள் கூட நீக்கப்படுவார்கள் என்று கூறினார். இந்த மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதன்மையாக இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகளை மையமாக கொண்டது. மத்திய அரசு திட்டமிட்ட சாதி கணக்கெடுப்புடன் கூடுதலாக மாநில அளவிலான சாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு முக்கிய தீர்மானம் கோரியது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடு கொள்கையை பாதுகாக்கவும் எம்பிசிகளிடையே உள் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தவும் இந்த தரவு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று வாதிட்டது. 12 வருட இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனால் செங்கல்பட்டை சுற்றி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை நிர்வகிக்க போலீசார் வாகன இயக்கத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது. ஆதரவாளர்கள் வாகனங்கள் மற்றும் சாரக்கட்டுகளின் மேல் இருந்து கொடிகளை அசைப்பதை காண முடிந்தது. இதற்கிடையில் திருச்சியிலிருந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பாமகவை உள்ளடக்கிய எந்த கூட்டணியிலும் தனது கட்சி சேராது என்று அறிவித்தார். இது ஏற்கனவே உள்ள அரசியல் பிளவுகளை வலுப்படுத்துகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.